இத பாருங்க, இன்னைக்கு மார்க்கெட் போயிருந்தேன். அங்க இந்த சில்லியன் செரிகள் இருந்தது. இது அற்புதமான அழகான சில்லியன் செரிகள். நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த சில்லியன் செரிகளை யூஸ் பண்ணி ரொம்ப சுவையான ஒரு புட்டிங்க செய்யலான்னு. சோ இன்னைக்கு செய்ய போறது செரி அப்புறம் கஸ்டர்ட் புட்டிங். முதல்ல செரி அப்புறம் கஸ்டர்ட் புட்டிங் செய்ய நான் சில்லியன் செரிகளை நறுக்கிக்கிறேன். நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காம்பவுண்டை உருவாக்க போறோம். செரிகள் நமக்கு ரொம்ப நன்மையை தரக்கூடியது. இது ஆன்டி ஆக்சிடென்ட், வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. சில்லியன் செரிகள் ரொம்ப கருப்பா இருக்கிறதுனால அது இனிப்பா இருக்காது, இல்லாட்டி சுவையா இருக்காது அப்படின்னு ஒரு கட்டுக்கதை இருக்கு. ஆனா அதெல்லாம் எதுவும் இல்ல. இது ரொம்ப சாறு நிறைஞ்சதாவும் இனிப்பாவும் இருக்கும். வாங்க, செரிகளை வெட்டியாச்சு. நான் இந்த வெட்டின செரிகளை ஒரு சின்ன சாஸ் பேன்ல எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் தண்ணீரை சேர்த்துக்கலாம், சோ செரிகள் கீழே ஒட்டாது. கூடவே 2 டேபிள் ஸ்பூனுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த செரிகளை சரியா வேக விட்டுறலாம். அதாவது இந்த செரிகள் நல்லா மசியற வரைக்கும் இருக்கணும். இத பாருங்க, காம்பவுண்ட் ரொம்ப நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு ஸ்பூனை பயன்படுத்தி இந்த செரிகளை லேசா அழுத்தி விட்டுக்கிறேன். வாங்க, இப்ப செரிகள் லேசா மென்மையா இருக்கு. இந்த சமயத்துல நான் கார்ன்ஃபிளவர் ஸ்லரிய சேர்த்துக்கிறேன். இங்க நான் 1.5 டீஸ்பூனுக்கு கார்ன்ஃபிளவரை எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 கப் தண்ணீரை சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த காம்பவுண்ட்ல நான் கரைச்சு வச்ச கார்ன்ஃபிளவரை சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த கார்ன்ஃபிளவரை தொடர்ந்து கலக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு கொதி வர வரைக்கும் சமைச்சுக்கலாம். பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமான செரி காம்பவுண்ட் ரெடியா இருக்கு. இதோட நிறத்தை பாருங்களேன். உங்களுக்கு ஒரு வேளை தடிமனா இருக்கிறது பிடிக்கும்னா இந்த கட்டத்துல நீங்க இதை கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க. உங்களுக்கு மென்மையா காம்பவுண்ட் வேணும்னா இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சிலையும் நீங்க அரைச்சிக்கலாம். இப்போ இந்த கஸ்டர்டை நம்ம செஞ்சுக்கலாம். கஸ்டர்ட் செய்ய இங்க நான் ஒரு 1.5 லிட்டருக்கு பாலை எடுத்திருக்கேன். இதை ஒரு பேன்ல சேர்த்துக்கிறேன். இந்த பால்ல நான் 1/4 கப்புக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். உங்க இனிப்பு சுவைக்கு ஏத்த மாதிரி நீங்க இதை குறைவாவோ இல்ல அதிகமாவோ சேர்த்துக்கலாம். இப்ப இந்த பாலை லேசா சூடு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இதை பார்க்கலாம். நான் இங்க கஸ்டர்ட் பவுடரை எடுத்திருக்கேன். இது 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர். இப்ப இந்த கஸ்டர்ட் பவுடர் கூட அறையோட வெப்பநிலையில இருக்கிற பாலை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கரைச்சிக்கலாம். கஸ்டர்ட் பவுடரா இருந்தாலும் சரி இல்ல கார்ன்ஃபிளவரா இருந்தாலும் சரி, அதுல எப்பயுமே வெதுவெதுப்பான பாலை சேர்க்க கூடாது, இல்லாட்டி கட்டிகள் வந்துரும். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா அதை தொடர்ந்து கலக்கிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியம், இல்லாட்டி கீழே பிடிச்சுக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் பால் கெட்டி ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப இந்த கஸ்டர்ட் சமைக்கப்பட்டு தயாரா இருக்கு. நான் இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன். ஏன்னா நான் இதை வடிகட்டணும். அதுக்கப்புறமா இதை ஆற விட்டுறலாம். இப்போ இந்த சூடான கஸ்டர்ட் கூட 2 டேபிள் ஸ்பூனுக்கு வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். இது கஸ்டர்டுக்கு ஒரு நல்ல கிரீமி அமைப்பை தரும். சூடா இருக்கும் போது தான் சேர்க்கணும். இங்க பாருங்க, கஸ்டர்ட் கூட ரெடி ஆகி ஆறி இருக்கு. இப்ப கடைசியா நான் இதுல 2 டீஸ்பூனுக்கு வெண்ணிலா எசன்ஸை சேர்த்துக்கிறேன். இது டோட்டலா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டானா நீங்க இதை சேர்க்க வேண்டாம். கஸ்டர்ட் ஆறுனதுக்கு அப்புறமா வெண்ணிலா எசன்ஸை சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி அதோட வாசனை போயிரும். இப்ப வாங்க, இது எல்லாமே நம்ம கிட்ட ரெடியா இருக்கு. இப்ப புட்டிங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்காக இங்க நான் பிளெயின் பிஸ்கெட்களை எடுத்திருக்கேன். நீங்க விரும்புற எந்த பிஸ்கெட்டையுமே நீங்க எடுத்துக்கலாம். இதுக்காக சாக்லேட் பிஸ்கெட் கூட ரொம்ப சுவையா இருக்கும். இங்க நான் 1/2 கப்புக்கு பாலை எடுத்திருக்கேன். இந்த பால்ல நான் சர்க்கரை எல்லாம் சேர்க்கல, ஏன்னா கஸ்டர்ட் அப்புறம் காம்பவுண்ட் ரெண்டுமே ரொம்ப இனிப்பா இருக்கும். இப்போ ஒரு பிஸ்கெட்டை எடுத்து பால்ல முக்கிட்டு நேரா சர்விங் பிளேட்ல வச்சுக்கிறேன். இந்த செயல்முறையை செய்யறதுனால இந்த பிஸ்கெட்டோட அமைப்பு வந்து கேக் மாதிரி ஆகுது. இப்ப இந்த பிஸ்கெட் லேயர்ல நான் ஒரு கஸ்டர்ட் லேயரை இப்படி ஊத்திக்கிறேன். இப்ப சில்லியன் செரிகளை வச்சு நம்ம ரெடி பண்ண இந்த சூப்பர் சுவையான காம்பவுண்ட சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அதே லேயரை மறுபடியும் செய்வோம். மறுபடியும் பிஸ்கெட்டை பால்ல முக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். மறுபடியும் பிஸ்கெட்டுக்கு மேல இந்த கஸ்டர்ட் லேயரை வச்சுக்கிறேன். இந்த செரி காம்பவுண்ட கஸ்டர்ட்ல போட்டுக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த புட்டிங்கோட எல்லா லேயரையும் நான் வச்சுட்டேன். இப்ப நான் இத 1/2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிறேன். சோ இது நல்லா செட் ஆகும். அதுக்கப்புறமா இத டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை இவ்ளோ பெரிய ட்ரேல இத வைக்க விருப்பம் இல்லாட்டி நீங்க ஷார்ட் கிளாஸ்ல கூட இந்த புட்டிங்க செஞ்சுக்கலாம்.
பாருங்க, இந்த குட்டி சர்விங் ரெடியா இருக்கு. இத தோராயிரமா 5-6 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். சோ இதோட எல்லா லேயரும் செட் ஆகி பரிமாறுறதுக்கு ரெடியா இருக்கு. இப்ப இந்த பெரிய ட்ரேல இத அலங்கரிச்சுக்கலாம். நான் தயார் செஞ்சு வச்ச இந்த காம்பவுண்ட மிக்ஸில அரைச்சிட்டு அத பைப்பிங் பேக்ல போட்டிருக்கேன். அதோட நம்ம விரிச்சு வச்சிருக்க இந்த கஸ்டர்ட் மேல இந்த மாதிரி கோடுகளா போட்டுக்கலாம். இப்போ ஒரு குச்சிய வச்சு இந்த கோடுகளை மேலையும் கீழையும் இழுத்து விட்டுக்கலாம். இந்த சில்லியன் செரிகளை எடுத்து இதை அலங்கரிச்சுக்கலாம். இப்போ இங்க தயாராயிருச்சு செரி அண்ட் கஸ்டர்ட் புடிங். இதை நான் சில்லியன் செரிகளை வச்சு செஞ்சிருக்கேன். இதை ஒரு நைட்டு ஃபுல்லா குளிர வச்சுட்டு அப்புறம் என்ஜாய் பண்ணுங்க.